அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃப்எம்சிஜி செக்டரில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்மால் கேப் பங்கான பஜாஜ் கன்சூமர் கேர் லிமிட்டடை பற்றி தான் இப்போது குயிக்காக நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இதில் நான் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுத்து வச்சுருக்கேன். அங்கேருந்து கரெக்டாகும்னு நினச்சேன், ஆனால் ஆகலை, மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நான் இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் என்கிட்ட பைசா இல்லை, அதனால் எடுக்கலை. பட் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பஜாஜ் கன்சூமர் கேர் அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த ஹேர் கேர் அந்த ஹேர் ஆயில் ப்ராடக்ட்ஸ் அதுதான் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஆல்மண்ட் ஆயில் ஒன்று இருக்குது, பஜாஜ் ஆல்மண்ட் ஆயில், அதுதான் ஃபேமஸான ப்ராடக்ட்டு. அது இல்லாமல் ஒரு 2 ப்ராடக்ட் வச்சுருக்குறாங்க. சின்ன கம்பெனி, 909, அதாவது 1000 எம்ப்ளாயிஸ் தான் வேலை செய்கிறாங்க. மார்க்கெட் கேபிட்டல் ஒரு 3000 கோடி வச்சுருக்குறாங்க. டெப்ட்டு பெருசாக இல்லை. சேல்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 984 கோடி, 1000 கோடின்னு வச்சுக்கலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஒரு 155 கோடி பண்ணுறாங்க. பிஇ வெறும் 21 தான் இருக்குது. பெக் ரேஷியோ நெகட்டிவில் இருக்குது. ஆனால் பெக் ரேஷியோ நெகட்டிவில் இருக்குன்னா அவங்களுடைய அந்த க்ரோத் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டர்ன் டிஸ்டார்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்க. ப்ரைஸ் டு புக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4.5 டைம்ஸ் இவங்க புக் வேல்யூ ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகுது கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸு. சரிங்களா? டெப்ட் டு ஈக்விட்டி 0 தான் இருக்கணும், ஏன்னா டெப்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 19.22ங்க. நான் இந்த ஸ்டாக்கை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த ஸ்டாக்கோடைய மேனேஜ்மெண்ட் அவங்க இன்டர்வியூலாம் கொடுத்ததெல்லாம் கேட்டிருக்கேன். அவங்க என்ன மாதிரி தெரியுமா பேசுனாங்க? ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனினா நிறையா ப்ராடக்ட் இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்டையும் நல்லா க்ளோஸாக மானிட்டர் பண்ணி நல்லா அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. எங்கள்கிட்ட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ கம்மியாக இருக்கிறதுனால, அதாவது என்னென்னா நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசினாருங்க. விச் இஸ் வெரி வெரி வேலிட் பாயிண்ட்டு. இப்போ நம்ம ஃபண்டமெண்டல்ஸான இதோடைய ரிசல்ட்ஸு, அதாவது இபிஎஸ் எப்படி க்ரோ ஆகிருக்கு, குவார்ட்டர்லி சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் குயிக்காக பார்த்துடலாம். இந்த கம்பெனிக்கு நெட் சேல்ஸ் ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, இல்லை லைட்டாக 10 கோடி அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. அதாவது 2022 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம் பிரகாரம் 249 கோடி நெட் சேல்ஸு. அதுக்கப்புறம் 232, சரிங்களா, 2022/09க்கு 2022 டிசம்பருக்கு 230 கோடி, 2023 மார்ச்சில் 249 கோடி, 2023 ஜூனில் 270 கோடி. ஸோ 240, 250, 270 அந்த ரேஞ்சிலே தான் இருக்காங்க. இப்போ 2024 அந்த செப்டம்பர் குவார்ட்டர்லையும் 234, அதுக்கு முன்னாடி 2024 ஜூனில் 246. ஸோ விச் மீன்ஸ் சேல்ஸ் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. 250 கோடி அப்படிங்கிறதுல ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. இல்லை நெட் சேல்ஸ் கொஞ்சம் குறையுது, 10 கோடி அந்த மாதிரி. சரிங்களா? அதனால் எபிட்டாவும் குறையுது. அதே போல் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர் இந்த இபிஎஸ், அட்ஜஸ்டட் இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10 குவார்ட்டர், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது குவார்ட்டர்லி கன்சாலிடேட்டட் இபிஎஸ்ன்னு பார்த்தீங்களே, இந்த ₹2.50 அந்த ரேஞ்சிலே தாங்க இருக்குது. ரொம்ப 10 குவார்ட்டராக. சரிங்களா? ஒன்றும் பெருசாக க்ரோத் இல்லை. அதனால தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே இறங்கி அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது நம்ம ஆனுவல் கன்சாலிடேட்டரில் இதை பார்க்கலாம். நெட் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆனுவலாக கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அதாவது 2016 800 கோடி, அதை விட்டுருங்க, நம்ம 2021 தானே, 2021 922 கோடி, அது 959 கோடி. ஸோ ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. அதாவது என்னென்ன சொல்கிறது, ஒரு 50 கோடி கிட்ட கொஞ்சம் க்ரோத் இருக்கிற மாதிரி தெரியுது. நெட் சேல்ஸ் அப்படியே தான் இருக்குது. எபிட் ஆனால் குறைஞ்சி போச்சுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி ஆகுது. எபிட்டாங்கிறது ஒரு கம்பெனினால், அதாவது பிஃபோர் த டேக்ஸு, பிஃபோர் த ப்ராஃபிட்டு, பிஃபோர் த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அவங்களால கேஷ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். அந்த எபிட்டா என்னென்னா 140 கோடி. அது 2016லேயே 274 கோடி இருந்தது. இப்போ குறைஞ்சி போச்சு. விச் மீன்ஸ் அவங்களுடைய ப்ராடக்டில் காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்களால நெட் சேல்ஸ் சரியாக பண்ண முடியல. ப்ளஸ் அவங்களோட எஃபிஷியன்சி கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும்.
எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த கம்பெனியை ஏன் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா, இவங்க ரிவைவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி எனக்கு அவங்க மேனேஜ்மெண்ட் பேசுனதுலேருந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுங்க, அந்த கொரோனா டைமில். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இபிஎஸ் வந்து 9.96 தான். போன வருஷம் வந்து 10.89. அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ வச்சுருக்குறாங்க, 9.76. அதுக்கு முன்னாடி 11.50. அதுக்கு முன்னாடி 15. சரிங்களா? 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 14, 15ன்னு இபிஎஸ் வச்சுருந்தவங்க, இந்த கடந்த 4 வருஷமாக ரூ. 9, ரூ. 10 அப்படிங்கிற இபிஎஸ்க்கு ஆனுவல் கன்சாலிடேட்டடாக மாறிட்டாங்க. நான் இப்போது இது வந்து ஸ்மால் கேப்புங்க, அதனால் வந்து ரிஸ்க் ஜாஸ்திங்கிறத புரிஞ்சுக்குங்க. இது பஜாஜ் கன்சூமர் கேர் ரொம்ப வருஷமாக இருக்கிறது. நான் ரொம்ப வருஷமாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கேன். டெப்ட் எதுவும் இல்லை. எஃப்எம்சிஜியில் ஓரளவு சீப்பான வேல்யூவேஷனில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த கம்பெனி அவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் கிளிக் ஆச்சுனாலோ, இல்லை அவங்களுடைய ப்ராடக்டே வந்து ரிவைவ் ஆனாலோ, இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஹோப்பு தான் எனக்கு இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் உங்களுது. நான் இப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா ஜோதி லெபார்ட்ரிஸும் நான் இப்படி தான் மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சிச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. திடுக்குன்னு பார்த்தா அது மேலே ஏறிடுச்சு. ரொம்ப வருஷமாக அப்படியே கடந்துச்சு ஜோதி லெபார்ட்ரிஸு. வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் விற்றேன், அதுக்கப்புறம் பார்த்தா ஏறிடுச்சு. ஸோ இந்த கம்பெனியில் நான் இப்போவே எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஆனால் வந்து என்கிட்ட பைசா இல்லை. சரி, ஓகே, பியர் மார்க்கெட் தானே, கரெக்ட் ஆகும், என்றைக்காக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள். நான் என்னுடைய ஒப்பீனியனை சும்மா ஷேர் பண்ணுறேன் உங்களுக்காக. சரிங்களா?